உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்காட்டுல என் குழந்தை கடத்தல சம்பந்தப்பட்ட அந்த ஃபாரினர் இருக்கான்ல? ஆமா, அவன் தான் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு சொன்னீங்களே. இல்ல, அவன் இன்னும் சாகல. ஓ, என்ன சொல்றீங்க சூர்யா? பாம்பு கடிச்சு அவன் இறந்துட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன் அவன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு. ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை கூப்பிட்டு அவன் செத்து கிடந்ததை காட்டினாங்க. அப்ப இப்ப வந்து அவன் சாகலன்னு சொல்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல சூர்யா. சார், என் ஒய்ஃப் மாதிரிக்கு சூப்பர் பவர் இருக்கு. பின்னாடி நடக்க போற ஆபத்து முன்னாடி அவளுக்கு கனவு மாதிரி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமா, சொல்லிருக்கீங்க. அது சம்பந்தமா நடந்த இன்சிடென்ட் கூட சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு என் ஒய்ஃப் மாறிக்கு திடீர்னு கனவு வந்து அதுல அந்த ஃபாரினர் உயிரோட இருக்கான். அவனை இப்பவும் பாம்பு கடிச்சிருக்க. ஓ, என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கிறதால அந்த ஃபாரினர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகே, உங்க நம்பிக்கையை நான் குறை சொல்லல. ஆனா அவன் உயிரோடு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபாரினரை பத்தி விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கலாம்ல? குட் ஐடியா சூர்யா. இப்பவே ஏற்காடு ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு நான் விசாரிக்கிறேன். சரி. ஹலோ, ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். சென்னை வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் நெடுமாறன் பேசுறேன். வணக்கம் ஐயா, நான் ஏடி செந்தில்குமார் பேசுறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? என்ன ஐயா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ஒரு தகவல் வேணும் செந்தில்குமார். என்ன தகவல் வேணும் ஐயா? தெரிஞ்சா சொல்கிறேன், இல்லைன்னா பார்த்து சொல்கிறேன். சென்னையில இருந்து சூர்யா மாரிங்கிற தம்பதிங்க ஏற்காடு வந்திருந்தப்போ பான் பேபியை கடத்திட்டாங்கன்னு உங்க ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டீங்கல்ல? ஆமாங்க ஐயா, போட்டோம். அதுல சம்பந்தப்பட்ட வெள்ளைக்காரனை பாம்பு கடிச்சு. ஐயா, அந்த வெள்ளைக்காரன் பாம்பு கடிச்சு சாகல, உயிரோட தான் இருக்கான். ஓ, என்ன செந்தில்குமார் சொல்றீங்க? அந்த வெள்ளைக்காரன் உயிரோடு இருக்கானா? ஆமாங்க ஐயா, பாம்பு கடிச்சு ஸ்பாட்ல கிடந்தவனை டெட் பாடின்னு நினைச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் சாகல, பாம்பு விஷம் அதிகமாகி கோமால இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு யார்ட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கய்யா. அவனை தாங்க என் தீவிரமாக தேட்டு இருக்கோம். ஓகே, தகவலுக்கு நன்றி. அவன் கிடைச்சாலோ அவனை பற்றின தகவல் ஏதாவது தெரிஞ்சாலோ எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க ஐயா. வச்சுட்டுங்களா ஐயா? ஓகே, வச்சிருங்க. சூர்யா, உங்க ஒய்ஃப் சொன்னது நிஜம்தான். அந்த ஃபாரினர் சாகல, ஸ்பாட்ல கிடந்தவனை டெட் பாடின்னு நினைச்சு அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சாகல, பாம்பு விஷம் அதிகமாகி கோமாவில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல வேற இருந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிருக்கான். போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. அவன் உயிரோட இருக்கான்னா அப்ப என் குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல சார், என் ஒய்ஃபை கொல்ல சொன்னது யாரு, குழந்தைய கடத்த சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் சூர்யா. நான் இப்பவே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். எப்படி அவனை பிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.